ஹாய் ஆல். அன்றைக்கி பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நல்லா சூடாக ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு காலையில் செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு இல்லையா, அவனை சாயை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு சாப்பிட்றதுக்கே டைம் இருக்குது. அதை கொஞ்சம் பொறுமையாக ரசித்து அப்படி சாப்பிட்டேன் நான். முன்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு போகிறதுனால என்ன பண்ணுவோம், அவசர அவசரமாக சாப்பிடுவோமா, டேஸ்ட் பண்ணி ரசித்து சாப்பிட முடியாது. இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களெல்லாம் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து சாப்பிட்றதுக்குள்ளே பசியே அடங்கி போயிடுது. இது வந்து அந்த டிஃப்யூசர், அரோமா டிஃப்யூசர் வாங்கினேன், நான் அதையும் வச்சுருந்தேன். ஸோ இந்த மீம் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வந்து, உண்மையிலேயேங்க மேரேஜுக்கு முன்னாடி நான் கிச்சன் பக்கம் போனதே கிடையாது. அப்படியே போனாலும் மேகி மட்டும் தான் செய்வேன். இப்போ நான் இவ்வளோ அளவுக்கு நல்லா சமைக்கிறேன்னா அதுக்கு காரணமே இவர் தான் அப்படின்னு என் ஹஸ்பண்டை தான் காமிக்கணும். இந்த மீன் பார்த்தவொடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஈவினிங் அவர் வந்தோடனே அவர்கிட்டயே காமிச்சு சிரிச்சிட்டு இருந்தேன் இந்த இதை. ஸோ கல்யாணம் ஆன புதுசில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு மேகின்னு செஞ்சு போட்டு நல்லா வச்சு செஞ்சு விட்டுட்டேன் அவரை. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து நிறைய வெரைட்டியாக உண்மையிலேயே ட்ரை பண்ணுறேன். எனக்கே வந்து நான் தானா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதிசயமாக இருக்கு. பாருங்கள், அன்றைக்கி காயெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட் மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த கேப்சிகம்ஸ் எல்லாம் வச்சு தான் ஃபஸ்ட்டு இதை தான் ஆட் பண்ணியிருக்கணும், போட்டு இந்த மாதிரி அழகாக நீளமாக எல்லாம் கட் பண்ணி கார்ன் கேப்சிகம் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருந்தேன். ஸோ முன்னாடி போட்ட மீம் இருக்கு இல்லையா, அதுக்கும் இதுக்கும் செம்ம மேட்சிங் ஆகிடுச்சு. இப்போல்லாம் நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி ஆகிட்டேன். அது மட்டும் இல்லை, முறுக்கெல்லாம் கூட செய்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.